வேலையை எப்படி சீக்கிரம் முடிக்கிறது? வேலையை முடிக்கணும்னா ஆளு வேணுமே. ஆளு இல்லாம எப்படி வேலையை முடிக்கிறது? வேலையை முடிச்சாதான் பணம் கிடைக்கும். உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் வேணுமா? என்னால 4 ஒர்க்கர்ஸை கூட்டிட்டு வர முடியும். எனக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுப்பீங்க? நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரோம். ஆனா எங்களுக்கு ஆளு அர்ஜென்ட்டா வேணும். ஓகே, ஜானாக போறான்டா. மோட்டு லேபர் ஆக்க போறேன். இப்ப ஜான யாரால தடுக்க முடியும்? பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன அற்புதமான கவிதை சொன்னீங்க. கவிதையை விடுட, மோட்டுவை ஃபாலோ பண்ணுட. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ். என்னங்க, என்ன மேட்ரு? நீங்க அது அங்க இருக்க அந்த பில்டிங்க பாத்தீங்களா? அதுதான் நேஷனல் மியூசியம். அது ஜெர்மனியோட ரொம்ப பிரஸ்டீஜியஸ் மியூசியம். அதுல யாரு சீக்கிரட்டா சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஸ்டாச்சூஸ் வைப்பாங்க. உங்களுக்கு அங்க ஸ்டாச்சு வைக்கணும்னு ஆசையா இருக்கா? ஓ, கண்டிப்பா கண்டிப்பா. யாரு வேணான்னு சொல்லுவா. என்னோட ஸ்டாச்சு நீங்க அங்க வைப்பீங்களாங்க? உன்னோட ஸ்டாச்சூஸ் அங்க வைக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் ரகசியமா தான் இதை வச்சுக்கணும், புரியுதா? வேலை செய்யும் போது கூட நீங்க உங்க முகத்தை துணியால தான் மூடிக்கிட்டு வரணும். ஏன்னா யாரு வேலை செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நீ வந்துடணும், புரியுதா? ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ மத்தவங்களுக்கும் இதையத்தான் நான் சொல்ல போறேன். இப்போ எல்லாரையும் நான் வேலை செய்ய வைப்பேன், ஆனா காசை மட்டும் நான் சம்பாதிப்பேன். எப்படி? பாஸ் பாஸ், இப்போ பத்துல மட்டும்தான் இருக்காரு. வாங்க அவரே போய் முட்டாளாக்கலாம். பத்துல ரொம்ப புத்திசாலிடா. அவனுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியக்கூடாது. இல்லன்னா அப்புறம் பிளான் பூரா வேஸ்டா போயிடும்டா. ஓகே, all of you go to work. ஜோ, நீங்க சொன்ன மாதிரி 4 பேர் வேலைக்கு வந்துட்டாங்க. நீங்க வாங்க, அவங்க 4 பேரோட சம்பளத்தை தர. அம்மா, இட்லி தோசை. அம்மா, ஸ்நாக்ஸ் ப்ளீஸ். என்னது இது? எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்படி தூங்குற அளவுக்கு ராத்திரில நீங்க எல்லாரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மோட்டோ எந்திரி, மோட்டோ எந்திரி மோட்டோ. நம்ம இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்க வேணாமா? இளைஞர்கள் இந்த காலத்துல எல்லாம் இப்படி தூங்கினா பிற்காலம் நல்லா இருக்காதுடா. அட ஏன்டா இப்ப இந்த கத்துக்கிட்டு இருக்க? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. ராத்திரி முழுக்க வேலை செஞ்சேன்ல. என்னது ராத்திரி பூரா வேலை பாத்தியா? அப்படி என்ன வேலை பார்த்த நீங்க? ஒண்ணுமே இல்ல. டே வாங்க, எல்லாரும் போல வாங்க, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். முடியல. அவ்வளவுதான், போயிடலாம். நல்ல வேலை யாரும் பார்க்கல. முடியலையா? அம்மா அம்மா, அம்மா, அம்மா.
ஆ, ஆ, ஆ. ஆ, ஐயோபா அம்மா ஆ, ஆ. எல்லாரும் ரொம்ப மர்மமா இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்னு இன்னைக்கு ராத்திரி கண்டுபிடிச்சிருவோம். ம். போயிட வேண்டியதான். என்ன முட்டைக்கண்ணை இப்படி உருட்டி காட்டிட்டு போறான்? எங்க போறான் அப்படி இவ்வளவு வேக வேகமா? ஆ, ஆ. கச்ச கச்சா கச்ச கச்சா கச்ச கச்சா. ஐயோபா அம்மா ஆ. அம்மா ஐயம்மா அம்மா அட, இது நம்ம சிங்கம் சாரோட குரலாச்சு. சிங்கம் சார், நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கச்ச கச்சா சிங்கம் சார், மோட்டோ, நீங்க எல்லாரும் இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யோ, முதல்ல நீ என்ன பண்றேன்னு சொல்லியா இங்க? என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, எங்களுக்கும் நேஷனல் மியூசியம்ல ஸ்டாச்சு வைக்கணும்னு விரும்புறோம்ப்பா. அப்ப 10 கூட இங்கதான் இருக்கானோ? இல்ல இல்ல இல்ல, 10 லோக்குல இதை பத்தி எதுவுமே தெரியாது. ம், ம். ஓ, இதெல்லாம் இவர் மட்டும் தானே பண்ணுவாரு. அப்பவே நான் நினைச்சேன்டா, பேசிட்ட மாத்தி அவங்க எல்லாரையும் முட்டாளாக்குனது இவன் தானா? வாங்க, வாங்க. டீ, டிஃபன் எல்லாத்தையும் நானு வெளியிலே வைக்க சொல்லிடுறேன். என்ன நான் சொல்றது? நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம். பிடிபட்டது மட்டும் இல்லடா, உங்களோட எல்லா வேலையும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நானே எல்லாத்தையும் நேர்ல வந்து பாத்துட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டண்டனக்கா டான்னு தான். அவன் தான் உங்களுக்கு எல்லாம் காசு தராம ஓச்சிலே வேலை பார்க்க வச்சுட்டான். நீங்க இதை புரிஞ்சிக்காம உளுந்து வேலை நீ செய்றீங்க. என்ன சொல்ற பத்துலோ? சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். நான் விட மாட்டேன். மோட்டு வா போலாம். அவசரப்படாதீங்க, நில்லுங்க நில்லுங்க. அந்த டண்டனக்கா டானோட சேர்த்து அவனோட கூட்டாளிகளுக்கும் பாடத்தை கத்து கொடுக்கணும். அதுக்கு நான் சொல்றதை கேளுங்க. காசு கொடுக்காம ஓச்சிலே வேலை வாங்கலாம்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். இவங்க தான் அந்த 3 பேரு. ஜான் கூட சேர்ந்துகிட்டு நம்ம எல்லாரையும் ஃப்ரீயா வேலை பார்க்க வச்சவனுங்க. ஒரு வாட்டி இந்த பிக்சரை நல்லா பாருங்க. இத தோண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதோட நாலா பக்கமும் ஒரு 20 மீட்டர்ஸ் தோண்டுனா நிச்சயமா அது அடியில புதையல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் நேஷனல் ட்ரெஷர். அவங்கதான். அட, என்னப்பா சொல்ற? நிஜமாவா? நேஷனல் ட்ரெஷரா? ஆஹா. அப்போ அந்த இடம் யாரோடதோ அவங்க பணக்காரங்களாயிடுவாங்க. ஆ. இல்ல இல்ல, அந்த ஆளால பணக்காரனா ஆக முடியாது. ஏன்னா அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இப்பவே நான் கவர்மெண்ட்டுக்கு இது சம்பந்தமா லெட்டர் எழுதலான்னு இருக்கேன். அவங்க இத தோன்றதுக்கு நிச்சயமா பெர்மிஷன் கொடுப்பாங்க. நமக்கு புதையலும் கிடைக்கும். இத தோண்டி அவங்க கிட்ட ஒப்படைச்சா 20% நமக்கு கமிஷனும் கிடைக்கும். என்னது? என்ன நான் சொல்றது? இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. ஓகே, லீவ் லீவ். எல்லாரும் வேலை செய்யறத நிறுத்துங்க. வேலை செய்யறத நிறுத்துங்க. என்னாச்சு சார்? நீங்க எதுக்காக இங்க தோண்டிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்னாச்சு? வாட் ஏ ப்ராப்ளம்? வாங்க, நீங்களும் வந்து எங்களோட தோண்டுங்க. நீங்களும் எங்களோட பார்ட்னர். என்ன சொல்லுங்க. உள்ள புதையல் இருக்கு. நாம இந்த சைட்டை தோண்டி ஆகணும். வாங்க, சீக்கிரம் தோண்டலாம். இருபது மீட்டர் தோண்டியாச்சு. இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கலையே. எல்லாரும் கொஞ்சம் மேல வாங்க ப்ளீஸ். Who are you? நைட் ஆனா மூஞ்ச கட்டிக்கிட்டு வந்து நிப்பமே வேலை செய்யறதுக்கு. அவங்க தான் நாங்க. பஸ் நாம பிடிபட்டுட்டோம்னு நினைக்கிறேன்.
ஏண்டா எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் முட்டாளாக்கி ராத்திரி பூரா அவங்கள எவ்வளவு வேலை வாங்குனீங்க? அதனால தான் நாங்களும் பதிலுக்கு உங்களை ஏமாத்தி இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கோம். இங்க ட்ரெஷர்ல ஒண்ணுமே இல்ல. எனக்கு இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது. அவங்க இங்க வந்து உங்க எல்லாரையும் கைது பண்ண போறாங்க. நோ எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த ஆள் தான் அவங்களோட லேபர்னு சொன்னாரு. நீங்க எவ்வளவு வேலை செஞ்சீங்களோ அதுக்கான காசை நாங்க கொடுத்துறோம். இல்ல எங்களுக்கு எந்த பணமும் தேவையில்லை. அந்த ஜானுக்கு நல்ல பாடம் புகட்டணும், அவ்வளவுதான். ஆமா, அவனை கூட்டிட்டு போங்க. எதுக்கு மேல அவன் தான் இங்க தோண்டணும். இது சீட்டிங், உண்மையிலே சீட்டிங். நான் ஒரு சின்ன குட்டி திருடன் தான். என்ன போய் இவ்வளவு வேலை செய்ய வைக்கிறீங்களே, கொஞ்சமாவது பாவ பரிதாபம் பார்க்க மாட்டீங்களா? சொல்லுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.